Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஹேக்கிங் வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வந்து கூகுள் சர்ச் இன்ஜினை வந்து நார்மலா நம்ம எல்லாருமே வந்து ஒரு கூகுள் சர்ச் இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்றதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்காக மட்டும் தான் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹேக்கர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கூகுள் சர்ச் இன்ஜினை வந்து ஹேக்கிங் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒரு ஹேக்கிங் டூலாவே யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து நம்மளும் அந்த கூகுள் சர்ச் இன்ஜினை வந்து ஹேக்கிங் டூலாவே பயன்படுத்தலாம். ஸோ ஒரு சில சீக்ரெட் கோட்ஸ் மூலமா வந்து நம்மளும் வந்து ஹேக் பண்ணலாம். அதாவது கூகுள் சர்ச் இன்ஜின்ல ஒரு லைன் ஒரு சிங்கிள் கோட்ஸ் மூலமா வந்து நம்மளும் ஹேக் பண்ணலாம். அது மூலியமா வந்து வெப்கேம் ஹேக் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்க வந்து ஒரு வெப்கேமே வந்து அது மூலியமா ஹேக் பண்ணலாம். அது மாதிரி வந்து நீங்க வந்து GTA5 கேமே டவுன்லோட் பண்ணலாம். அதாவது வந்து சிங்கிள் சீக்ரெட் கோட் மூலமா வந்து நீங்க GTA கேம் வந்து எந்த ஒரு ஆர்ட்ஸும் வராம ஈஸியா எந்த ஒரு வெப்சைட்டும் போகாம வந்து ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம். நீங்க பெயிட் பண்ணி வாங்குற ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வந்து நீங்க எந்த ஒரு வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணுங்கிறது அவசியம் இல்ல. கூகுள் சர்ச் இன்ஜின்ல ஒரு லைன் கோட் சர்ச் பண்றது மூலமா வந்து நீங்க ஈஸியா வந்து பெயிட் பண்ணி வாங்குற ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாவே டவுன்லோட் பண்ணலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு சில மூவிஸ் அண்ட் வந்து ஹாலிவுட் மூவிஸ், தமிழ் மூவிஸ் அண்ட் வந்து வீடியோ சாங்ஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு வெப்சைட்குள்ள போகும்போது வந்து நிறைய ஆர்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் இனிமேல் வராமல் வந்து நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜின்ல ஒரு லைன் கோடு சர்ச் பண்ணுறது மூலமா வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து அது மூலம் வந்து மூவி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோட்ஸ் மூலமா வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனி வெப்சைட் மூலம் வந்து அதாவது யூசர் நேம் அண்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து ஹேக் பண்ணலாம். ஸோ வந்து கூகுள் சர்ச் இன்ஜின்ல வந்து ஒரு சில லைன் கோட் யூஸ் பண்றது மூலமா வந்து ஒரு வெப்சைட்டே வந்து நம்ம ஹேக் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு வெப்சைட்ல யூஸ் பண்ற வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டே வந்து ஹேக் பண்ணலாம். இதெல்லாம் எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இன்னும் நம்ம ராஜ்டெக்கல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் கட்டும். அந்த 3 ஆப்ஷன்ல வந்து ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இனிமேல் நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இந்த மாதிரி ஹேக்கிங் வீடியோஸ் வந்து ஆல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். ஸோ வந்து நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள் மொபைலில் வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க, இல்லாட்டி பிசிஆர் லேப்டாப்பில் வந்து குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து நான் சொல்கிற வந்து கோடை சர்ச் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து இது வந்து வெப்கேம் ஹேக் பண்ணுறதுக்கான வந்து கோடு, சீக்ரெட் கோடு. ஸோ வந்து இதை வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து ஃபஸ்ட்டு போய் சர்ச் பண்ணுங்கள். ஸோ வந்து என்ன சர்ச் பண்ணிங்கன்னா வந்து inurl வியூவருக்கு அடுத்து ஃப்ரேம் சர்ச் பண்ணிக்கோங்க. வியூவர் ஃப்ரேம். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. கொஸ்டின் மார்க் போட்டதுக்கப்புறம் மோட் ஈக்குவல் டு மோஷன் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து வெப்கேம் ஹேக் பண்ணுறதுக்கான வந்து சீக்ரெட் கோடு, அதாவது ஹேக்கிங் கோடு. இந்த கோடு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கோடு இருக்குது. ஸோ வந்து இந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணி போய் பேஸ்ட் பண்ணி கூட டைரெக்டாக சர்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அப்புறம் வந்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து என்ட்ரு கொடுத்த உடனே வந்து ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த இதை வந்து கிளிக் பண்ண உடனே வந்து நீங்கள் வந்து சர்வர் காட்டுது பாருங்கள். inurl viewerframe motion.com சர்வர்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸ் காட்டுது பாருங்கள். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த வெப்கேமை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ வந்து நான் இதை ஓப்பன் பண்ண முடியாது. அதற்கான ரீசன் என்னென்னா வந்து நான் அதாவது வந்து யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல். ஸோ வந்து நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், அதாவது பெய்டு அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். அதற்கும் ஒரு ஹேக்கிங் கோடு இருக்குது. அதன் மூலியம் வந்து நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது எந்த வருஷம் அப்ளிகேஷன் பெய்டு அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ வந்து அதற்கு வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் போய் வந்து அதாவது என்ன சர்ச் பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து டபுள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க. டபுள் கொட்டேஷன் போட்டதுக்கப்புறம் அதாவது கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. கொஸ்டின் மார்க் போட்டதுக்கப்புறம் இன்டைட்டில் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. இன்டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் கோலன் கொடுத்துக்கோங்க. அதாவது வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு வந்து கோலன் கொடுத்துக்கோங்க. கோலன் கொடுத்ததுக்கப்புறம் இன்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுங்கள். இன்டெக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணதுக்கப்புறம் டாட் வைங்க. டாட் வச்சுட்டு வந்து ஆஃப்ங்கிறத வந்து கொடுங்க. ஆஃப் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து கொஸ்டின் மார்க் கொடுங்க. கொஸ்டின் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் டாட் வைங்க. டாட் வச்சதுக்கப்புறம் ஏபிகே அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுங்கள். அதாவது ஏபிகேன்னு கொடுத்தீங்கன்னா வந்து இது வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ ஏபிகே கொடுத்ததுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு வந்து பெய்டுங்கிறது கொடுங்க. பெய்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் 2019ங்கிறத கொடுங்க.
2019 கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2019 வந்து ரிலீஸ் ஆன பெய்டு அப்ளிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் வந்து 2018 கொடுத்தீங்கன்னா வந்து 2018 வந்து பெய்டான, அதாவது பெய்டாக ரிலீஸ் ஆன வந்து அப்ளிகேஷன்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வந்து நான் இப்போ 2019 கொடுத்துட்டு வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ வந்து நீங்கள் என்ட்ரு கொடுத்துக்கோங்க. ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இப்படிலாம் வரும். ஸோ நேம் ஆஃப் இன்டெக்ஸ் ஆஃப் ஏபிகேஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ வந்து நேம் ஆஃப் இன்டெக்ஸ் ஆஃப் டூல்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ வந்து நீங்கள் எதனாலும் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து கீழே இருக்கிறது ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 2 டேப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக சர்வரே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ வந்து இதில் வந்து எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து A to Z எல்லா அப்ளிகேஷனுமே வந்து பெய்டு அப்ளிகேஷன் 2019 வந்து ரிலீஸ் ஆன எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ வந்து, ஸோ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த பாருங்க, நான் ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஒரு மேனேஜர், ப்ரீமியம் மேனேஜர் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ நான் வந்து அது வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் வேணும்னாலும் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த இதில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வேணுங்கிறது வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து இப்போ நான் எனக்கு வந்து மூவி கேட்டகரியில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வேணும். வந்து மூவி கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து மூவி கேட்டகரியில் இருக்க எல்லா அப்ளிகேஷன் வந்து பெய்டு அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ வந்து அதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுறது மூலம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எப்படி வந்து GTA5 கேம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ GTA5ங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து ஸோ வந்து அது வந்து பாருங்கள், அது வந்து ஒரு பெய்டானது தான். ஸோ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணோன்னே பாருங்கள், அது வந்து ஒரு பெய்டு அப்ளிகேஷன் தான். அது வந்து நீங்கள் காசு போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நான் மேலே வந்து இப்போ வந்து அதற்கான கோடு, சீக்ரெட் கோடு கொடுக்குறேன். அதாவது வந்து கூகுள் சர்ச் இன்ஜினில் வந்து ஹேக் பண்ணி வந்து அந்த GTA5 கேமை வந்து எப்படி டேரெக்டாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இன்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டெக்ஸ் ஆஃப், அடுத்து வந்து கோலன் கொடுத்துக்கோங்க. கோலன் கொடுத்ததுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கொட்டேஷன் GTA5 ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. கேம் அப்படிங்கிறது வந்து கொடுங்க. கேம் கொடுத்ததுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு கொடுங்க. ஸோ வந்து என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்தோன்னே வந்து இப்படி வந்து வரிசையாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக பிட் டவுன்லோட் இன்டெக்ஸ் ஆஃப் GTA5 அப்படிங்கிறது இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து கீழே இருக்கிறது எதை வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அதற்கு சம்மந்தமான இதெல்லாம் வரும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படி சர்ச் பண்ணோன்னே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ ஆகிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே வந்து லோட் ஆகுது. ஸோ வந்து லோட் ஆன உடனே இப்படி தான் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ GTA ரீலோடட் அப்படிங்கிறது வந்து 1 GB அப்படிங்கிறது ஃபைல் சைஸ் காட்டும். ஸோ வந்து வரிசையாக காட்டும். அது வந்து நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ வந்து இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மொத்தம் வந்து பார்ட் 62 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 62 டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து ரேர் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. ரேர் ஃபைலில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கேம் விளாண்டுக்கலாம். ஸோ வந்து GTA ரீலோடட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ GTA ரீலோடடில் வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணோடனே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து எனக்கு டவுன்லோட் ஆகுது பாருங்கள். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து GTA5 கேம் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து ஈஸியாக விளாண்டுக்கலாம். ஸோ இது வந்து நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒர்க் பண்ணி பார்த்தீங்க, அப்புறம் வீடியோ வச்சுருவாங்களா அதுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி மூவி டவுன்லோட் பண்ணுறத பார்க்கலாம். அதாவது வந்து மூவி அல்லது சாங்ஸ் அல்லது வீடியோ வந்து நம்ம எப்படி டேரெக்டாக வந்து ஃபைலே டவுன்லோட் பண்ணுறத பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம ஒவ்வொரு மூவி டவுன்லோட் பண்ணும்போது வந்து இதனால் ஒரு வெப்சைட்டில் போய் வந்து ஆர்ட்ஸ் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். ஸோ அந்த டென்ஷன்லாம் தவிர்த்துக்கிட்டு எப்படி வந்து நம்ம டேரெக்டாக வந்து மூவி ஃபைலே வந்து நம்ம நினைக்கிற மூவி ஃபைலே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கூகுள் சர்ச் இன்ஜினில் போய் வந்து ஃபஸ்ட்டு இன்டெக்ஸ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். இன்டெக்ஸ் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து கோலன் கொடுத்துக்கோங்க. கோலன் கொடுத்ததுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தமிழ் அப்படிங்கிறத கொடுங்க. அதாவது தமிழ் மூவிஸ் 2019 அப்படிங்கிறத கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இதுதான் சிம்பிள் கோடு. ஸோ இந்த கோடு வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி FTP டேட்டா அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ வந்து FTP டேட்டாவை வந்து ஃபஸ்ட்டு கொடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இது FTP டேட்டா கொடுங்க.
எஃப்டிபி டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து 2019 மூவி வேணுமா, அல்லது 2018 மூவி வேணுமா, அல்லது வந்து 2017 மூவி வேணுமா, அல்லது வந்து 2011 to 2017 மூவி வேணுமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நான் 2019 மூவி இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மூவி எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லா மூவி, அல்லது வந்து தமிழ் மூவியாக இருக்கட்டும், அல்லது வந்து ஹாலிவுட் மூவியாக இருக்கட்டும், எல்லா மூவியும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வந்து இங்கே வருங்க 19ml, அது வந்து அயோக்கியான்னு வந்து பூம்ராங், அந்த பிரதர்ஸ் டே, அடுத்து வந்து எல்லா மூவியும் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே வாட்ச்மேன், அந்த ஜாம்பி லேண்ட், டபுள் டேப் அப்படிங்கிறது வந்து எல்லாமே காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து விஸ்வாசம் அப்படிங்கிறது வந்து எல்லாமே ஹெச்டி மூவி. ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து தெய்வம் அப்படிங்கிற மூவி வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஷோ ஆகும். ஸோ அந்த டைரக்ட் ஃபைலுக்கு போயிடும். ஸோ வந்து இந்த தமிழ் ட்ராக்கர்ஸ் தெய்வங்கிறதை காட்டும். ஸோ வந்து இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோன்னே வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நான் இப்போ ஒரு கிளிக் தான் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து மூவியே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ வந்து ஃபுல் ஹெச்டிலேயே வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ வந்து இங்கே பாருங்கள் கீழே டவுன்லோட் ஆகுது பாருங்கள். ஸோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் மூவி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மூவி படம் வந்து உங்களுக்கு வேணும்னா வந்து ஸோ வந்து அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ index.of அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. ஒரு கோலன் கொடுத்துக்கோங்க. ஒரு கோலன் கொடுத்ததுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் கொட்டேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் இப்போ வந்து அவெஞ்சர்ஸ் endgame வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அவெஞ்சர்ஸ்ங்கிறத கொடுங்க. அவெஞ்சர்ஸ் எண்ட், அடுத்து வந்து அவெஞ்சர்ஸ் endgame மூவி அப்படிங்கிறது கொடுத்தோன்னே வந்து என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தோன்னே வந்து எனக்கு வந்து இப்போ அவெஞ்சர்ஸ் மூவி வந்து ஓப்பன் ஆகுது. இந்த பாருங்கள் டபுள் இது ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து இதை வந்து நீங்கள் கொடுத்த உடனே வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த இதுக்குள்ளே போயிடும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வந்து எனக்கு அவெஞ்சர்ஸ் endgame வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த இதுக்குள்ளேயே போயிடுது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இதை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கம்பெனியில் உள்ள வெப்சைட்டில் வந்து பாஸ்வேர்டு வந்து யூசர் நேமை வந்து எப்படி ஹேக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து அதற்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலியமாக வந்து நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி, அது வந்து எந்த ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து ஹேக் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதற்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுளில் போய் index.of அப்படிங்கிறத கொடுங்க. index.of, அதுக்கப்புறம் வந்து கோலன் கொடுங்க. கோலன் கொடுத்ததுக்கப்புறம் யூசர் நேம் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டுங்கிறத கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்ட்ரு கொடுங்க. ஸோ இதை வந்து கம்பெனி வெப்சைட்டை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இது பண்ணுறதுக்கான வந்து கோடு. ஸோ இந்த கோடு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கோடு இருக்குது. ஸோ வந்து நான் இந்த கோடெலாம் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இப்போ என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் வந்து இப்படி நிறையா வரும். ஸோ வந்து அதில் வந்து index.of பாஸ்வேர்டு விக்கிலீக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி நிறைய ஓப்பன் ஆகும். ஸோ வந்து பிடிஎஃப், அடுத்து வந்து டெக்ஸ்ட்டு, அடுத்து வந்து எக்ஸல் நிறையா வந்து இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து அதாவது நிறைய இதில் வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் தான் வந்து பாஸ்வேர்டு யூசர் நேம்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நம்ம இதனால் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 2 ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொன்று நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே வந்து உள்ளே போனீங்கன்னா வந்து இப்படி பாஸ்வேர்டு லிஸ்ட்டு, சர்வீஸ், அண்ட் வந்து வெப் அட்ரஸ், யூசர் நேம், பாஸ்வேர்டு, அடிஷ்னல் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து வரிசையாக காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து இதான் இதில் வந்து பிக்சருங்கிறது வந்து யூசர் நேம், சோனி 12 அப்படிங்கிறது வந்து பாஸ்வேர்டு. ஸோ இதற்கு மேலே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ணால் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இது மாதிரி வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ஈஸியாகவே தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஹேக்கர்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாலாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து இதெல்லாம் ஒரு சூப்பரான ட்ரிக்னே சொல்லலாம். ஸோ இந்த ட்ரிக்கில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த ஹேக்கிங் மெத்தடில் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னும் நம்ம ராஜ்டெக்கில் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.
ஸோ வந்து இந்த வீடியோ மாதிரி இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோ வேணும்னா வந்து கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டால் வந்து அவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்வாங்க. ஸோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.